அப்பா கூடயே எரிஞ்சுட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்த அம்மாவை உயிரோட ஒரு குகையில பார்க்குறான். பார்த்தோன்னே அம்மான்னு சொல்லி கட்டி பிடிச்சி அழுகுறான். அவன் கேட்குறான், "நான் வந்து உங்கள பார்த்தேன். அப்பா பக்கத்துல நெருப்பு பக்கத்துல நீங்க உட்காந்துருந்தீங்க. அப்புறம் எப்படின்னு?" கேட்கும்போது, "எல்லாரும் இருட்டுல இருந்தனால நான் இது யாருக்கும் தெரியாம ஒரு தண்ணீல குதிச்சு தப்பிச்சுட்டேன். அன்னையிலேருந்து இப்போ வர நான் இந்த ஒரு குகைக்குள்ள தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் இப்படி" அப்படின்னு சொல்லி அவள் அழுதுறா. "இதை வீட்ல யார்ட்டயும் சொல்லிறாத" அப்படின்னு சொல்லியும் கேட்குறா. அதுக்கு அந்த பையனும், "நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேம்மா. நான் உங்கள இங்கேருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போவேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போறான். நான் வீட்டுக்கு போயிட்டு எல்லாமே எடுத்துட்டு வரேன். நம்ம எங்கேயாவது போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு, மறுபடியும் மாடு மேய்ச்சிக்கிட்டு வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போயிட்டு எல்லாரும் தூங்குனதுக்கப்புறம், அவங்க சித்தியும், சித்தப்பாவும் தூங்கிடுறாங்க. தூங்குனதுக்கப்புறம் சித்திய மட்டும் எழுப்பி, "நான் இந்த மாரி அம்மாவ பார்த்தேன். அம்மா அங்க வந்து ஒரு குகைக்குள்ள தான் இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா கதையும் சொல்றான். அதுக்கப்புறம் அவங்க சித்தி தான் மறுநாள் துணியும், சாப்பாடும் எடுத்துட்டு கொண்டு போய் குடு அப்படின்னு சொல்லி குடுத்து விடுறாங்க. அவங்க அம்மா ரொம்ப நாள் சாப்பிடாத பசியில ரொம்ப சாப்பிட்டுட்டு திரும்பி கேட்குறா, "யார் உனக்கு இதெல்லாம் குடுத்து விட்டா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நான் சித்திக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன்" அப்படின்னு சொல்லி அவங்க தான் குடுத்து விட்டாங்கன்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் ஒரு சத்தம் கேட்கும்போது எல்லாரும் ஓடி போய் பார்ப்பாங்க. இதே மாரி இன்னொரு பொண்ணுனா, அவர் ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு, இன்னொரு பொண்ணையும் கூட்டிட்டு போய் உட்காந்து எரிச்சு வச்சு பார்ப்பாங்க. இத கேட்டுட்டு, "நான் எப்படியோ இருட்டுல இருந்தனால தப்பிச்சுட்டேன். இந்த பகலா இருக்கு. இந்த பொண்ணால தப்பிக்க முடியாது" அப்படின்னு சொன்னோனே, அவ ஓடி போக பார்ப்பா. ஓடி போகும்போது அங்க இருந்த ஊர்க்காரங்க அவள பிடிச்சு திரும்ப தீயிலே போட்டுருவாங்க. இத பார்த்த ஹீரோயின் மயக்கம் போட விழுந்துருவா. அதுக்கப்புறம் சித்தியும், சித்தப்பாவும் பின்னாடி இருந்து வந்து இவங்கள காப்பாத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க சித்தப்பா, "நீ என்னதான் நான் உன் வயசுலேருந்து மூத்தவனா இருந்தாலும், நான் பண்ணது தப்பு தான். நீ இங்க இருக்காத. இங்கேருந்து எங்கேயாவது போயிரு" அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு அவங்களுக்கு காசெல்லாம் கொடுத்து விடுவாங்க. "இந்த ஊர விட்டே போய் எங்கேயாவது போய் நிம்மதியா இருங்க" அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுருவாங்க. "நான் என்னதான் உங்கள விட வயசுல சின்னவளா இருந்தாலும், எனக்கு நீங்க பண்ணது பெரிய உதவி" அப்படின்னு சொல்லிட்டு இவளும் போயிருவா.